சென்னையில் காணும் பொங்கலை சிறப்பாக கொண்டாட அதனை முன்னிட்டு 17,500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் காணும் பொங்கலை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 16,000 காவல் அதிகாரிகள், ஆளுநர்கள் மற்றும் 1,500 ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரை மற்றும் பெசநகர் எலியட்ஸ் கடற்கரையில் தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறைகள், உதவி மையங்கள் அமைக்கப்படும். ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்படும். உயர் கோபுரங்கள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். ட்ரோன் கேமராக்கள் மூலமும் கண்காணிக்கப்படும். நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்கள் மற்றும் மோட்டார் படகுகள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்படும். கடற்கரைக்கு பெற்றோருடன் வரும் குழந்தைகள் கூட்ட நெரிசலில் காணாமல் போனால் அவர்களை உடனடியாக மீட்க பிரத்யேக பேண்ட், அடையாள அட்டைகள் வழங்கப்படும். மேலும் பொதுமக்கள் அதிகளவு கூடும் மற்ற முக்கிய இடங்களான கிண்டி சிறுவர் பூங்கா, தீவுத்திடலில் உள்ள தமிழக அரசு சுற்றுலா பொருட்காட்சி, செம்மொழி பூங்கா உள்ளிட்ட கேளிக்கை பூங்காக்கள் மற்றும் இதர இடங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை கூறியுள்ளது. சென்னையில் காணும் பொங்கலை சிறப்பாக கொண்டாட அதனை முன்னிட்டு 17,500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் காணும் பொங்கலை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 16,000 காவல் அதிகாரிகள், ஆளுநர்கள் மற்றும் 1,500 ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரை மற்றும் பெசநகர் எலியட்ஸ் கடற்கரையில் தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறைகள், உதவி மையங்கள் அமைக்கப்படும். ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்படும். உயர் கோபுரங்கள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். ட்ரோன் கேமராக்கள் மூலமும் கண்காணிக்கப்படும். நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்கள் மற்றும் மோட்டார் படகுகள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்படும். கடற்கரைக்கு பெற்றோருடன் வரும் குழந்தைகள் கூட்ட நெரிசலில் காணாமல் போனால் அவர்களை உடனடியாக மீட்க பிரத்யேக பேண்ட், அடையாள அட்டைகள் வழங்கப்படும். மேலும் பொதுமக்கள் அதிகளவு கூடும் மற்ற முக்கிய இடங்களான கிண்டி சிறுவர் பூங்கா, தீவுத்திடலில் உள்ள தமிழக அரசு சுற்றுலா பொருட்காட்சி, செம்மொழி பூங்கா உள்ளிட்ட கேளிக்கை பூங்காக்கள் மற்றும் இதர இடங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை கூறியுள்ளது.